நீங்கள் இவைகளை பற்றி கவலையே பட வேண்டாம். அண்ணா, அம்மா இவர்களை காக்க வேண்டியது எனது கடமை. தேவகியை பற்றி எனக்கு சொல்ல வேண்டியதில்லையப்பா. இந்த வீட்டில் எங்களுடன் வளர்ந்த அவள் மீது எனக்கு தனியான வாத்சல்யம் எப்போதுமே உண்டு. அவளை சந்தோஷமாக மனம் செய்து கொடுப்பது என் பொறுப்பு என்றான் திடமான குரலில். பசுபதி ஐயர் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை. ஆனாலும் அறையை விட்டு வெளியே வந்த ஈஸ்வரன் புரிந்து கொள்வான் என்ற நிலையில் அவர் அந்த வார்த்தையை கூறாது முடித்தார். அவனும் அதை புரிந்து கொண்டாலும் புரியாதவன் போலவே பதிலளித்தான். கிரிஜாவுக்கும் உனக்கும் நிகழ்வதாக இருக்கும் இந்த கல்யாணம் மட்டும் தேவகிக்கும் உனக்கும் நடக்கப் போகும் திருமணமாக இருந்தால் நான் அமைதியுடன் உலகிலிருந்து விடுதலை அடைவேன் என்பதுதான் அவரது அவா. பசுபதி ஐயரின் கண்களிலே பிரதிபலித்த உள்ளத்து ஆவலை தந்தை கூறாமலேயே அறிந்து கொண்ட தனையன் மனவெழுச்சி மிக அடைந்தவனாக அன்று இரவு படுக்கை மீது தூங்காமலேயே புரண்டு கொண்டிருந்தான். மனதை அலட்டும் பலவித சம்பாஷணையினால்தான் ஒருவேளை மறுநாட்காலை தந்தையின் உடல்நிலை மோசமடைந்து விட்டதோ என பலவாறு எண்ணி ஐயுற்ற ஈஸ்வரன் ஜன்னலிலிருந்து திரும்பி பார்த்தான். வாயிற்படி அருகில் நின்று நின்ற தர்மம்பாள், ஈஸ்வரா, பேசாமல் இருக்கிறாயே, சந்துருவுக்கு தந்தி கொடுக்க வேண்டாமா என்று வினவினாள் வருத்தத்துடன். சந்துரு என்ற பெயர் ஈஸ்வரன் மனதிலே அடங்கி போயிருந்த கோபத்திற்கு தூபம் போட்டது போல் இருந்தது. தந்தியா? தந்தி எதற்கம்மா? அயோக்கிய நாய், அப்பாவுக்கு இப்படி வந்ததற்கே அந்த அற்ப பதர்தான் காரணம். உடம்பு சரியில்லையே, எப்படி இருக்கிறதோ என்று அவனுக்கே தோன்றினால் வரட்டும். நீ அவனை வருந்தி அழைக்க தேவையில்லை. பேசாமல் போய் உன் காரியத்தை கவனி என்று எரிந்து விழுந்துவிட்டு கீழே சென்றான். அன்று பகல் முழுவதும் பசுபதி ஐயரின் உடல்நிலையில் அபிவிருத்தி ஏற்படவில்லை. அவரது போக்கில் நேரம் செல்ல செல்ல தடை ஏற்பட ஆரம்பித்தது. தன்னை சுற்றிலும் கவலையுடன் சூழ்ந்து கொண்டிருப்பவர்களை அடிக்கு ஒரு தடவை ஆராய்ந்து பார்த்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். பகல் 2 மணிக்கு கண்களை மீண்டும் திறந்து பார்த்தார் பசுபதி ஐயர். சஞ்சலத்துடன் அறை முழுவதும் ஒரு தடவை சுற்றி வந்த அவரது பார்வை அருகில் நின்ற ஈஸ்வரன் முகத்தில் வந்து நின்றது. சந்துரு, அவனை கூப்பிடு, பார்க்க வேண்டும். எங்கே அந்த குழந்தை மைத்திலி என்று சிரமத்துடன் அவர் கூறிய வார்த்தை அங்கிருந்த யாவரையும் திடுக்கிடச் செய்தது. தர்மம்பாள் கலக்கத்துடன் ஈஸ்வரனை நிமிர்ந்து பார்த்தாள். சந்துரு தனது செய்கைக்காக மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு உங்களை பார்க்க வெட்கமாக இருப்பதனால் என்று ஈஸ்வரன் மெல்ல சமாதானம் கூறும் முன் குறுக்கிட்ட பசுபதி ஐயர், ஏதோ தவறி நடந்து கொண்டு விட்டான். அவனும் என் குழந்தைதானே. எனக்கு ஒன்றும் அவன் மேல் கோபமில்லை. வரச்சொல், போ. எல்லோரும் இன்று மட்டும் என் அருகில் ஒன்றாக இருங்கள் என்றார் தழுதழுத்த குரலில். இதோ கூப்பிடுகிறேன் என்று சமாதானம் கூறிய தர்மம்பாள், ஈஸ்வரா, நான் சொன்னேன், நீ கேட்டாயா? அவரே சொல்றாரு பார், சந்துருவை ட்ரங்காலில் சீக்கிரம் கூப்பிடு, எப்படியாவது வந்து சேரட்டும் என்று கண்ணீரை துடைத்து கொண்டு உத்தரவிட்டாள். ட்ரங்காலில் அவனை கூப்பிடுகிறேன், பிறகு உன்பாடு, நீயே பேசிக்கொள்ளம்மா என்று விரக்தியாக பதிலளித்த ஈஸ்வரன் சந்திரசேகரன் சென்றிருந்த விலாசத்தை தேட ஆரம்பித்தான். 1 மணி நேரத்துக்கு பிறகு மைத்திலியின் குரல் தர்மாம்பாளின் காதுகளில் வந்து விழுந்தது. உடனே நீயும் சந்துருவும் புறப்படுங்கோ, இங்கே அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்கு என்று தர்மம்பாள் உரத்த குரலில் கூறினாள். அவர் சிநேகிதருடன் எங்கேயோ புறப்பட்டு போய்விட்டார். வர எத்தனை நாழி ஆகுமோ? நான் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு வருகிறேன் அம்மா என்று பதிலளித்த மைத்திலியின் குரலில் சிறிதளவாவது பச்சாதாபமோ இரக்கமோ தென்படவில்லை. கர்ப்பிணி பெண்ணை இழுத்துக்கொண்டு மூர்க்கத்தனமாக புறப்பட்டு விட்டானே என்று மைத்திலியை பற்றி கவலைப்பட்டது எவ்வளவு வியர்த்தமான செய்கை என அப்பொழுதுதான் அவள் அறிய நேர்ந்தது. என்னம்மா, உன் நாட்டு பெண் என்ன சொல்கிறாள் என ஈஸ்வரன் கேட்டான். நாட்டு பெண் காட்டிய அசிரத்தையை தன் சிறிய பிள்ளையிடம் ஒப்புக்கொள்ள மனமில்லாத தர்மம்பாள் உடனே புறப்பட்டு வருகிறேன் என்றாள். ராத்திரி வண்டிக்கு வந்தாலும் வருவார்கள் என்றாள் பதிலுக்கு. பசுபதி ஐயர் அறைக்குள் வந்து ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட தர்மம்பாள் தன்னை சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள். யாவரும் துயரம் தோய்ந்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தனர். பயங்கரமானதொரு இருள் தன்னை மட்டும் சூழ்ந்து கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வருவதைப் போன்று ஒரு பிரமை அவளுக்கு ஏற்பட்டது. மன அதிர்ச்சியும் கிளியும் அடைந்த அவள் திடுக்கிட்டு மெய் சிலிர்த்து எழுந்து நின்றாள். என்னம்மா என்று அவளுடன் ஓடி வந்த ஈஸ்வரனது கரங்களை பிடித்து கொண்டு தள்ளாடி கொண்டு வராந்தாவில் வந்து அவன் மீது சாய்ந்து கொண்டாள். என்னம்மா என்று பதறினான் மகன். எனக்கு பயமாக இருக்கிறது, என்னை பிடித்துக்கொள் என்று தர்மாம்பாளின் உடல் விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று செய்த ஓசையைத் தவிர மிதிலா விலாசம் முழுவதும்
அன்று செல்ல செல்ல பசுபதி ஐயரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாகிக் கொண்டு வந்தது. மரணத்தின் சாயை படிந்த அவரது முகத்தையும் சிரமப்பட்டு கொண்டு வெளிவந்த சுவாசத்தையும் கண்ட கோமதி தனது நம்பிக்கையை இழந்தவளாக தனது அறைக்குள் சென்று உட்கார்ந்து விட்டாள். மிதிலா விலாசத்தில் விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷமும் விபரீதமாக போய்க் கொண்டிருப்பதை எண்ணி வியப்படைந்த கிரிஜா சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தாள். தர்மம்பால் பேசும் சக்தியே இன்றி துயரமே உருவாக கணவரின் அருகே உட்கார்ந்திருந்தாள். தலையில் கட்டுடன் மூலையில் உட்கார்ந்திருந்த ஆசனம் ஒன்றில் வீற்றிருந்த ஜெயராமனுக்கு எல்லாம் ஒரே பிரமையாக இருந்தது. தூங்கும் கைக்குழந்தையை தோளில் சாத்தி கொண்டு அவன் அருகே நின்று கொண்டிருந்த சியாமளாவுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. தேவகி ஓரிடத்திலும் நிலைத்து நிற்காமல் அறைக்குள் வருவதும் பிறகு கீழே இறங்கிச் சென்று காரியங்களை கவனிப்பதுமாக எந்திரம் போல் சுழன்று கொண்டிருந்தாள். டான் டான் என்று கடிகாரம் இரவு 10 மணி அடித்து ஓய்ந்தது. நிசப்தத்தை பிளந்து கொண்டு வந்த அந்த ஓசையை கேட்டு கண்களை திறந்த பசுபதி ஐயர் தம்மை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். தந்தை படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயற்சிப்பதை கண்ணுற்ற ஈஸ்வரன் ஓடி வந்து அருகில் நின்று கொண்டு அவரது நலிந்த உடலை தனது கரங்களில் தாங்கிக் கொண்டான். சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த பசுபதி ஐயருக்கு மூச்சு தடுமாறியது. வார்த்தைகள் தொடர்பின்றி தடைப்பட்டு வெளிவந்தன. சந்துரு எங்கே, இன்னும் வரவில்லை என்று வினவியவர் ஆயாசம் தாளாது ஈஸ்வரன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டார். ஏன், வந்து விடுவான், டவுனுக்கு போயிருக்கிறான், உடம்பை அலட்டிக் கொள்ளாதீர்கள் என்று பதிலளித்த ஈஸ்வரன் தந்தையை ஆதரவுடன் அணைத்து கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தான். தனையனின் மடி மீது தலையை வைத்து கொண்ட பசுபதி ஐயரின் முகத்திலே சாந்தம் குடிகொண்டது. அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு லேசானதொரு புன்னகையுடன் ஈஸ்வரன் பக்கம் திரும்பி, என்னிடம் எதற்காக பொய் சொன்னாய் ஈஸ்வரா? எனக்கு தெரியும், சந்துரு இங்கே இல்லை. அவன் இல்லை, அவன் இந்த ஊரிலேயே இல்லை. என்னிடம் கோபித்து கொண்டு போய்விட்டான். நான் செட்டு பயல், சாக போகிற அப்பாவுடன் மனஸ்தாபப்படுவது நியாயமா? என்று திணறினார். கணவரது சொற்களை கேட்ட தர்மம்பாலுக்கு துக்கம் தாழவில்லை. பொலபளவென்று உதித்த கண்ணீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த இயலாது வாய் விட்டு விம்மி அழ ஆரம்பித்தாள். மனைவி பக்கம் சிறிது திரும்பி பார்த்த பசுபதி ஐயர், அசடே, என்னத்துக்கு அழுகிறாய்? இதுதான் உலகம், தெரிந்து கொள் என்று கூறி முடிப்பதற்குள் தர்மம்பால் ஹோ என்று கதறிக்கொண்டு கணவனது படுக்கை மீது முகத்தை வைத்துக்கொண்டு துவண்டு விழுந்து விட்டாள். நலிந்த தனது கரங்களால் மனைவியின் கூந்தலை மெல்ல வருடிய பசுபதி ஐயரின் முகம் பலவித உணர்ச்சிகளை ஒருங்கே பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை கண்ட எல்லோர் கண்களிலும் அவர்களையும் அறியாது கண்ணீர் கசிந்தோட ஆரம்பித்தது. அம்மா, நீ இப்படி தைரியத்தை கைவிட்டால் அப்பாவின் உடம்பு எப்படி குணமாகும்? எழுந்திரு அம்மா என்று மைந்தன் கூறிய தேறுதல் மொழிகளை காதில் வாங்கிக் கொள்ளாது தர்மம்பாள் தனது நெஞ்சம் சுக்கல் சுக்கலாக பிளந்துவிடும் போல் வாய்விட்டு கதறி அழுது கொண்டே இருந்தாள். ஈஸ்வரா, அவளை விட்டுவிடு, அழுவதால் ஒழிய வரப்போகிற கஷ்டத்தை அவளால் தாங்க முடியாது என்று ஒவ்வொரு வார்த்தையாக மெல்ல திக்கி திணறி கூறிய பசுபதி ஐயர், சந்துரு அவன் வரமாட்டான், தெரியும். எனக்கு என் குழந்தைகள் எல்லோரும் அருகில் இருக்கும்போது நான் சாகும்படியான பாக்கியத்தை செய்யவில்லை. அவன் மேல் குற்றமில்லை, என் பாவம். என் கடைசி காலத்தில் புத்திரனால் வெறுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்று ஒவ்வொரு வார்த்தையாக திணறி பேசிய அவர் மேலே சொல்ல சக்தியற்றவராக தமது கைகளால் தனையனை குனிந்து கொள்ளும்படி ஜாடை செய்தார். சுவாசத்தின் இடையே மெல்லியதாக அவர் தொண்டையிலிருந்து எழுந்த அந்த இறுதி மொழிகள் எல்லோருக்கும் சரியாக கேட்கவில்லை. நெஞ்சிலே குமுறிய துக்கத்தை அடக்கிக் கொண்டு கண்கள் கலங்க ஈஸ்வரன் குனிந்து கொண்டு அவர் உதடுகள் முணுமுணுத்த அந்த வார்த்தைகளை கூர்மையாக கேட்டான். சந்திரவிடம் சொல்லு, அப்பாவுக்கு அவன் மேல் கோபம் இல்லை, மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து விட்டு போனார் என்று சொல்லு. அந்த பெண் மைத்திலி, அவள் சேமமாக இருக்கட்டும். 2 பேர்களுக்கும் என் ஆசீர்வாதம் ஈஸ்வரா, என் அருகில் வா என்று திணறிய பசுபதி ஐயர் பேச முடியாது நிறுத்தினார். தொண்டையில் வார்த்தையுடன் போராடி கொண்டிருந்த சுவாசம் அடங்க ஆரம்பித்தது. ஒளியை இழந்த கண்கள் மேலே சொருகிக் கொள்வதை கவனித்த தர்மம்பாள் எல்லையற்ற பீதியுடன் ஐயோ ஈஸ்வரா என்று உரத்த குரலில் அலறினாள். பங்களாவை கிடுகிடுக்க வைத்த அந்த அலறலை கேட்டு திகைத்து போய் கிரிஜாவும் கோமதியும் அறைக்குள் ஓடி வந்து நின்றனர். அன்று இரவு முழுவதும் பசுபதி ஐயர் தமது உணர்வை மீண்டும் பெறாமலேயே கழிந்து சென்றது. மனைவி மக்கள் எல்லோரும் தம்மை சுற்றிலும் கண்ணீர் விட்டு கதறி புலம்ப இருள் கலைந்து அருணன் உதயமான விடியற்காலை வேளையில் பசுபதி ஐயரின் உயிர் தனது பூவுலக வாழ்க்கையை விட்டு வானுலக வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டு விட்டது.
மறுநாள் காலை விடிந்ததும் வேலைக்கு சாவதானமாக வந்து கொண்டிருந்த சௌபாக்கியம் பங்களா தோட்டத்திற்குள் நுழைந்ததுமே அசந்து போய் நின்று விட்டாள். எல் போட்டால் எல் விழ இடமின்றி மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு வாயிலிலும் சுற்றுப்புறத்திலும் கூடியிருந்தனர். பின்கட்டை நோக்கி விரைந்த அவளது கால்கள் கிளியால் தடுமாறின. நெஞ்சம் பதைபதைத்தது. மாடியிலிருந்து எழுந்த அழுகுரல் அவளது சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்யவே செய்யும் வகை ஏதும் அறியாது ஸ்தம்பித்து போய் சிறிது நேரம் கீழே பின்கட்டிலே நின்று கொண்டிருந்தாள். மிதிலா விலாசத்திலே வேலை செய்து வந்த அவ்வளவு நாட்களில் அன்றுதான் முதலாக சௌபாகியம் மாடிப்பக்கம் துணிவுடன் வந்தாள் என்று கூற வேண்டும். பசுபதி ஐயரின் அறை அருகே இருந்து உள்ளே எட்டி பார்த்தவள் தனது ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு சோக காட்சியை அன்று காலை கண்டாள். மாமா மாமா என்று கிரீச்சிட்டு ஓலமிட்டு அழுது கொண்டிருந்த தேவையின் துயரத்தையோ, ஐயோ கடவுளே என்ன சோதனை என்று பெருமூச்சு அறிந்து நெஞ்சு வெடிக்கும்படி கதறி அழுது கொண்டிருந்த தர்மாம்பாளின் துக்கத்தையோ பொருட்படுத்தாதவர் போன்று வெண்ணிறமான படுக்கையின் மீது துயில் கொண்டிருப்பவர் போல மீளா நித்திரை செய்து கொண்டிருந்தார் பசுபதி ஐயர். தன்னையும் மீறி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கீழே வந்து பின்கட்டு தாழ்வாரத்தில் பச்சாதாபம் மேலோங்கியவளாக உட்கார்ந்து கொண்டாள் சௌபாக்கியம். ஸ்டேஷனிலிருந்து அன்று காலை வரப்போகும் தன் கணவன் பங்களா வாசலில் வந்து திகைத்து தடுமாறி கொண்டு நிற்பதை காண விரும்பாத கோமதி அம்மாள் முன்கூட்டியே ஒரு ஆளை அனுப்பி ஸ்டேஷனுக்கு அனுப்பி வண்டியிலிருந்து இறங்கப் போகும் சுந்தரத்திற்கு விஷயத்தை அறிவிக்க ஏற்பாடு செய்திருந்தாள். ஆகவே காலை வண்டியில் பெண்ணின் கல்யாணத்துக்காக பம்பாயிலிருந்து புறப்பட்டு வந்திருந்த சுந்தரத்தின் முகத்தில் அசட்டுக்களை வழிந்தோடியது. துக்கத்திற்கு எதேச்சையாக வந்தவர் போல் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி எல்லோருடனும் அவரும் கலந்து கொண்டார். காலை 9 மணிக்கு மேல் வந்த வண்டியில் சென்னையிலிருந்து சந்திரசேகரனும் மைத்திலியும் வந்து இறங்கினார்கள். வீண் புரளி செய்து வேண்டுமென்றே தங்களை வரவழைத்திருக்கிறார்கள் என்று அசட்டையாக கிளம்பி வந்த மைத்திலி பங்களா வாயிலை அடைந்ததுமே திடுக்கிட்டு போனாள். திகிலினால் ஏற்பட்ட பதட்டத்தை சமாளித்து கொண்டு புடவை தலைப்பை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டு குனிந்த தலையுடன் துக்கமே உருவாக செல்பவள் போன்ற பாவத்தில் வாயிலில் திரண்டு நின்ற ஜனங்களை தாண்டி கொண்டு கணவனை பின்தொடர்ந்து உள்ளே சென்றாள். பசுபதி ஐயரின் சடலம் கிடத்தப்பட்டிருந்த அறைக்குள் வந்து நின்ற இளைய நாட்டு பெண் தர்மாம்பாள் எதிர்பார்த்தபடி மாமியாரை ஓடி வந்து அணைத்து கொண்டு கண்ணீர் பெருக்கி கதறி அழவில்லை. இடையில் சொருகியிருந்த கைக்குட்டையை உருவி கையில் எடுத்துக்கொண்டு நாசுக்காக அதனால் கண்களையும் மூக்கையும் 2 தடவை துடைத்து கொண்ட மைத்திலி துயரத்தினால் இடிந்து போய் விட்டவள் போல் அறையின் மூலையில் சுவரின் ஓரமாக சென்று உட்கார்ந்து கொண்டாள். பல வருஷங்களுக்கு முன்பு இறந்து போன தனது சிறிய சகோதரியை பற்றி நினைத்து கொண்டாள். சந்திரசேகரன் கோபத்தினால் தன்னிடம் கூறிய கடுமொழிகளை நினைவுபடுத்தி மைத்திலியின் கண்கள் 2 சொட்டு கண்ணீர் கூட உகுக்க மறுத்தன. தனது துயரத்தை ஒருவரிடம் பங்கிட்டு கொள்ள விரும்பாதவன் போல் கடுமையான முகத்துடன் சந்திரசேகரன் அறையில் ஜன்னல் அருகே நின்று கொண்டு வானவெளியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மிதிலா விலாசத்து எஜமானர் மரணமடைந்து 5 தினங்கள் வேகமாக மறைந்து சென்றன. துக்கம் விசாரிக்க பந்து மித்திரர்கள் திரள் திரளாக வந்து போய் கொண்டிருந்தனர். சோகத்தின் சிகரத்தையே எட்டி பிடித்துக் கொண்டிருந்த தர்மாம்பாள் தன் உணர்வற்று மரக்கட்டை போன்று தனது அறைக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருந்தாள். யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்த்து பேச அவள் மனம் மிகவும் கூசியது. கோமதி அம்மாள் தனது கணவரை அடுத்த தினமே பம்பாய்க்கு அனுப்பிவிட்டாள். பசுபதி ஐயரின் மரணம் அவளது நம்பிக்கையை சிறிது குலைத்தாலும் ஒரேடியாக அதை நசுக்கி விடவில்லையாதலால் அவள் மிதிலா விலாசத்தை விட்டு போக மனமின்றி அங்கேயே மகளுடன் தங்கிவிட்டாள். பசுபதி ஐயர் இறந்ததனால் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போய்விட்டது, அவ்வளவுதானே. இன்றைக்கில்லாவிட்டால் இன்னொரு நாளாவது ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது. எதிர்பாராத விஷயம் ஒன்று நடந்து விட்டதென்று மனதை ஏன் ஒரேடியாக அலட்டி கொள்ள வேண்டும் என்று சமாதானமடைந்த கோமதி தனது கவலைகளை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியடைந்தாள். பசுபதி ஐயரின் முடிவினால் கல்யாணம் நின்றுவிட்டதை குறித்து கிரிஜா வருத்தமடைந்தாள். எனினும் அவளும் தாயை போன்று நம்பிக்கையை இழக்காமல் உற்சாகத்துடனே இருந்தாள். துக்கம் விசாரிக்க வந்தவர்களின் மனப்போக்கையும் நிகழ்ந்த பேச்சுவார்த்தைகளையும் ரசித்து கொண்டு அவள் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். பசுபதி ஐயர் காலமாகி 5 தினங்கள் ஓடிச் சென்று மேலே ஒருவிதமான அபிவிருத்தியும் ஏற்படாது காலம் விரயமாகி கொண்டு போவதைக் கண்டு மைத்திலி உள்ளூர குமுறி கொண்டிருந்தாள். சகோதரர்களிடமோ தாயாரிடமோ ஒருவரிடமும் பேசாது மௌன விரதம் பூண்டிருந்த கணவன் சந்திரசேகரன் அவளிடமும் அதிகம் பேசவில்லை. மிதிலா விலாசத்தை விட்டு கிளம்பும் முன்
அவன் கொண்டிருந்த கோபம் தந்தை இறந்த பின்பு 2 மடங்காக அதிகரித்து விட்டது போல் அவளுக்கு தோன்றியது. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சுள்ளென்று எரிந்து விழுந்த கணவனிடம் முன்போல தனது அபிப்பிராயங்களை எடுத்துக் கூற அவளுக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் அவளால் வாயை மூடிக்கொண்டிருக்கவும் முடியவில்லை. ஆகவே துக்கம் விசாரிக்க வந்திருந்த தனது தாயாரிடம் அடிக்கடி தன்னுள்ளே எழுந்த அபிப்பிராயங்களை அவள் வெளியிட்டு கொண்டிருந்தாள். இப்படி எல்லோரும் எதற்காக அடித்துக்கொண்டு அழ வேண்டும்? அல்ப ஆயுசிலே போயிட்டாரா என்ன? நன்றாக வாழ்ந்தார், அனுபவித்தார், காலமாயிற்று, போனார். இந்த சியாமலா எதற்காக இப்படி அழ வேண்டும்? எல்லாம் வெளிவேஷம் என்று தாயாரிடம் கூறிவிட்டு சிரித்தாள் மைதிலி. ஊருக்காகவாவது பால் குடிக்க வேண்டாமா என்று சூழ் கொட்டினாள் அவள் தாயார் பதிலுக்கு. அந்த மாய்மாலக்கள்ளி தேவகி இருக்கிறாளே, அவள் அழுகிறதை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அந்த கோமதி எதற்காக அழுகிறாள்? பெண் கல்யாணம் நின்று போச்சேன்னு வயிற்றெரிச்சல் தாங்காமல் தான் அழுகிறாள் போல இருக்கிறது என்று ஒவ்வொருவரின் துக்கத்தையும் பற்றி மைதிலி பேசி பரிகசித்துக் கொண்டிருந்தாள். ஊருக்கு கிளம்பும் அவள் தாயார் மகளுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை கூறிவிட்டுத்தான் சென்றாள். பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்து விடாதே, பாக பிரிவினையில் உன்னை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள், ஜாக்கிரதை என்பதுதான் அந்த மூதாட்டியின் பொன்மொழிகளாகும். தன்னிடம் முகம் கொடுத்து ஒருவரும் பேசவில்லை என்ற மனத்தாங்கல் அடைந்திருந்த சந்திரசேகரன் அன்றிரவு தனது அறைக்குள் நுழைந்தான். அவன் கோபத்தை தூண்டி விடுபவள் போல மைதிலி உயிலை பற்றி சங்கதி ஒன்றுமே இன்னும் தெரியவில்லையே, எல்லோரும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்னவாகும் என்று அவனது ஆத்திரக்கணலை மூட்டிவிட்டாள். ஆமாம், அதுதான் நானும் கேட்கிறேன் என்று எரிந்து விழுந்த சந்திரசேகரன் ஏதோ திருமணத்துக்கு வந்தவன் போல் அறையை விட்டு வெடுக்கென வெளியே வந்தான். மாடி ஹாலுக்குள் வெந்நீர் குஜாவுடன் வந்த தேவகி அதை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பியவள் திடுக்கிட்டு போய் நின்றாள். மனைவி பின்தொடர வேகமாக ஹாலுக்குள் நுழைந்த சந்திரசேகரன் முகத்தில் ஆத்திரம் பொங்கி ஒழிந்து கொண்டிருந்தது. அவனது நடை, வந்து கொண்டிருந்த தோரணை எல்லாம் மீண்டும் எழ இருந்த ஒரு யுத்தத்திற்கு முன்னெச்சரிக்கை சின்னங்களாக காணப்படவே தேவகியின் நெஞ்சம் திக்திக்கென்று அடித்துக் கொண்டிருந்தது. என்னம்மா, எல்லோரும் இப்படியே வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் என்று இறைந்து கத்தினான். ஹாலுக்குள் வந்து தரை மீது சோகமே உருவாக வீற்றிருந்த தாயின் முன் நின்ற பிள்ளை ஏக காலத்தில் திடுக்கிட்டு போன அனைவரும் அவன் பக்கம் திரும்பி திகைப்புடன் பார்த்து கொண்டு இருந்தனர். தாயாரும் அருகே நின்ற தம்பியும் மேற்கொண்ட மௌனத்தை கண்டு மேலும் ஆத்திரமடைந்த சந்திரசேகரன், நான் பொறுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்காது போல் இருக்கிறது. அப்பா காரியங்கள் நடக்கும் முன் பாகப்பிரிவினை நடந்தாக வேண்டும். ஆமாம், சொல்லிவிட்டேன் என்று உருமினான். அதுவரை பேசாதிருந்த தர்மாம்பாள் அதற்கு மேல் சகிக்க முடியவில்லை. அவமானத்தால் அவள் தேகம் துடித்தது. துக்கத்தில் அவள் கண்களில் நீர் பொங்க நான் தடுமாற, சந்துரு, உனக்கு சித்தம் சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டதா? பாகப்பிரிவினை என்று கண்ணா பின்னான்னு எதற்கடா இப்படி பேசுகிறாய்? இவர் போய் இன்னும் என்று மேலே பேச முடியாது கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். தாயின் கண்ணீரை கண்டு கலங்காத மைந்தன், பாகப்பிரிவினை செய்து கொள்ளாமல் இனியும் ஒன்றாக இருப்போம் என்று நினைத்து கொண்டாயா? எனக்கு சேர வேண்டியதை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த வீட்டில் க்ஷண நேரம் கூட இருக்க எனக்கு மனம் ஒப்பவில்லை என்று உரத்த குரலில் கத்தினான். கிரிஜாவும் கோமதியும் மெல்ல நழுவி தங்கள் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டனர். ஈஸ்வரன் கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு தமையனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். இன்னும் என்னவெல்லாம் சொல்லப் போகிறாய் என்று தமையனை பார்த்து கருவியதை போன்றிருந்தது அவனது பார்வை. என்னம்மா, மறுபடியும் சண்டையா என வினவிய வண்ணம் ஜெயராமன் தனது மனைவி பின்தொடர அங்கே வந்து நின்றான். சண்டை ஒன்றுமில்லை என்று முணுமுணுத்த தர்மாம்பாள் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள். சண்டை என்றுதான் வைத்துக்கொள், உங்களுடன் இனிமேல் ஒன்றாக வேண்டும் என்கிறேன், அவ்வளவுதான் என்று அண்ணனை பார்த்து இறைந்தான் சந்திரசேகரன். உன் இஷ்டப்படி செய்தால் போச்சு, அவசரப்படுவானேன் என்று வறட்சியாக பதிலளித்த ஜெயராமன் முகத்தை வெறுப்புடன் திருப்பிக் கொண்டான். அவசரம்தான். என் பணத்தை நீங்கள் வாரி இறைப்பதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு இனியும் பைத்தியமா என்ன? அப்பா காரியங்கள் நடக்கும் முன் பாகப்பிரிவினையாக வேண்டும், இல்லாவிட்டால் என்று பயமுறுத்தலுடன் நிறுத்தினான் சந்திரசேகரன். ஏண்டி மைத்திலி, அவனுக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா? இப்படி அவன் கூத்தடிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று கண்ணீர் வழிய மருமகளை பார்த்து வேண்டிக் கொண்டாள் தர்மம்பாள். இத்தகைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தவள் போல் மைதிலி துள்ளி குதித்து கொண்டு மாமியாரின் முன் வந்து நின்றாள். அவளது அழகிய விழிகள் இரண்டும் குரோத கனலை கக்கி கொண்டிருந்தன. நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அவர் சொல்கிறது நியாயம்தானே?
என்றாள் ஆத்திரத்துடன் அவள். என்னடி நியாயம் என்று திடுக்கிட்ட தர்மம்பாள் வியப்புடன் வினவினாள் பதிலுக்கு. நானும் போகிறது என்று சகித்துக் கொண்டிருந்தேன். ஓர வஞ்சனையாக நீங்கள் நடந்து கொள்கிறதை இனியும் சகித்துக் கொள்ள எனக்கு தலையெழுத்தா என்ன என்று துடுக்காக கேட்டாள் மைதிலி. வஞ்சனையா? இது என்ன வெடிகுண்டு என்று பிரமிப்புடன் தர்மம்பாள் கேட்டாள். வஞ்சனை இல்லாமல் பின் என்னவாம்? கர்ப்பிணி பெண்ணாச்சே என்று என் மேல் உங்களுக்கு துளியாவது இரக்கம் இருந்ததா? உடம்பு எப்படி இருக்கிறது என்று இதுவரை அன்பாக ஒரு வார்த்தை கேட்டிருப்பீர்களா? யோசித்து பாருங்கள். அப்படி நான் என்ன விதியத்தவன் வீட்டு பெண்ணா? சின்ன நாட்டு பெண் வர்றதுக்குள்ள உங்களுக்கு என் மேல் அத்தனை அசிரத்தை. அப்பப்பா, இந்த 5 மாதங்களுக்குள்ளே இந்த வீட்டில் நான் பட்ட மன கஷ்டங்களை நினைத்து கொண்டாலும் என் நெஞ்சு வெடித்து போகிறது என்று உரத்த குரலில் மிடுக்காக பேசி வந்த மைதிலி ஆத்திரமும் துக்கமும் தாளாது புடவை தலைப்பில் முகத்தை மறைத்துக் கொண்டு விம்மினாள். திக்பிரமை அடைந்து போன தர்மம்பாள் சில வினாடிகள் சென்ற பிறகுதான் பேசினாள். நன்றாயிருக்கிறது நீ சொல்வது மைதிலி. உனக்கு ஒரு நாளும் நான் வஞ்சனை செய்ததே இல்லை. வீண் பழி சுமத்த ஆசை இருந்தால் அப்படி சொல். வழக்கத்திற்கு மாறாக உன் பிரசவத்தை கூட நான் இங்கேயே வைத்துக்கொண்டு நன்றாக கவனிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தேன் என்று சிறிது கோபத்துடன் கூறினாள். கண்ணீரை துடைத்துக் கொண்ட மைதிலி ஏளன புன்னகை மிதந்தோடும் உதடுகளை நெளித்து கொண்டு மாமியாரை நிமிர்ந்து பார்த்து, ஏன் சியாமலா அக்காவை கவனித்துக் கொண்டது போல் என்னையும் கவனிக்கவில்லை என்று குறையா? என் மாமனார் சமயத்தில் போனாரோ, நான் பிழைத்தேனோ, இல்லாவிட்டால் அவளுக்கு நேர்ந்த கதி எனக்கும் நேர்ந்திருக்கும் என்று துச்சமாக பேசினாள். இன்னும் அவள் மேலே இடித்து கூறி தன் தாயின் உள்ளத்தை புண் செய்வதைக் கண்டு வாளா இருக்க மனம் ஒப்பாத ஈஸ்வரன், மணி வாயை மூடிக்கொள்ளுங்கள் போதும் என்று சேரினான். டேய், என் பெண்டாட்டி அதட்ட நீ யாரடா என்று ஆத்திரத்துடன் கத்திக்கொண்டு சந்திரசேகரன் முன்னால் வந்து நின்றான். மேலே பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? உரிமைய ஈஸ்வரன் கைகளை மடக்கி கொண்டு ஆயத்தமாவதைக் கண்ட தாயார் திகிலடைந்து போய் பிள்ளைகள் நடுவே வந்து நின்று கொண்டாள். கண்ணிலிருந்து நீர் தாரை தாரையாக வழிந்தோட தர்மம்பாள், அன்றைக்கு போட்ட சண்டை போதுமடா குழந்தைகளா? அப்பா காரியமெல்லாம் ஆன பிறகு மறுநாள் அவர் உயிர் பிரகாரம் பாகப்பிரிவினை செய்து கொள்ளுங்கள். அதுவரை எனக்காக சண்டை போடாமல் இருங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று தழுதழுத்த குரலில் கை கூப்பி கெஞ்சாத குறையாக வேண்டிக் கொண்டாள். மிதிலா விலாசத்து எஜமானி என்று அகங்காரத்துடன் தெரிந்து கொண்டிருந்த தர்மம்பாள் ஆத்திரத்தில் துடித்து கொண்டிருந்த பிள்ளைகள் நடுவே கெஞ்சி கொண்டு கண்ணீர் வழிய நின்ற அந்த காட்சி மிகவும் பரிதாபமானதாக இருந்தது. சகோதரர்களுடன் ஆசை தீர சச்சரவிட்டு விடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்திருப்பவன் போல்தான் தோன்றியது சந்திரசேகரனின் விபரீதமான போக்கு. எந்த சிறு விஷயத்திற்கும் அவன் தன் சகோதரர்களுடன் ஒத்துப்போக மறுத்தான். அவனது மனப்போக்கை ஒருவாறு ஊகித்து கொண்ட சகோதரர்கள் இருவரும் தாயை குறித்தும் மரியாதையை உத்தேசித்தும் தங்களது சினத்தை அடக்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தனர். பசுபதி ஐயர் காலமாகிய 10வது நாள் அவரது விருப்பப்படியே உயிலை எடுத்து வாசித்து அதன் ஷரத்துக்களின்படி பாகப்பிரிவினை செய்ய சகோதரர்கள் திட்டமிட்டனர். ஆனால் அப்படி செய்ய சகோதரன் ஒப்புக்கொள்ளவில்லை. கம்பெனி கணக்கை ஆராய்ந்து முடிவு செய்த பின்புதான் பாகப்பிரிவினை செய்ய வேண்டும் என்று தடை உத்தரவு போட்டுவிட்டான். முதலில் பாகப்பிரிவினைக்காக துடித்து கொண்டிருந்த அவன் தானாகவே அதை பற்றி தள்ளி போட விரும்புவதன் மர்மம் மற்றவர்களுக்கு புரியவில்லை. எனினும் மீண்டும் ஒரு சண்டையை ஆரம்பிக்க விரும்பாத அண்ணன் தம்பிகள் சந்திரசேகரனின் இஷ்டத்திற்கு இருவரும் ஒத்துப்போனார்கள். பசுபதி ஐயர் மரணமடைந்து 15 தினங்கள் விரைந்தோடி சென்று விட்டன. இனிமேல் தங்களுக்கு அங்கே ஒரு வேளையும் இல்லை என்று உணர்ந்த பந்து மித்திரர்கள் பெரியவருடைய காரியங்கள் நடந்தேறிய மறுதினத்திலிருந்து ஒருவர் பின் ஒருவாராக ஊருக்கு கிளம்பி செல்ல ஆரம்பித்தனர். பசுபதி ஐயர் மரணமடைந்தால் என்ன, தற்காலிகமாக கல்யாணம் நின்றுவிட்டது, அவ்வளவுதானே. எப்படியும் தானே சில மாதங்களில் நடக்கப் போகிறது என்று திடமாக நம்பியிருந்த கோமதி அம்மாள் நிதிலா விலாசத்தை விட்டு ஊருக்கு உடனே போவதாக முதலில் உத்தேசிக்கவில்லை. ஆனால் அன்றைக்கு சகோதரர்களுக்குள் தந்தை இறந்த பின்பு மீண்டும் நடந்த அந்த சண்டையை கண்கூடாக கவனித்த பின்பு அவள் தனது உத்தேசத்தை மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. மாமியார் மைத்துனர் என்று ஒருவரையும் மதிக்காது அன்று இரவு ஆத்திரத்துடன் கத்திய அந்த மைதிலிக்கு தனது கோபத்தை கோமதி அம்மாள் பக்கம் திருப்ப எத்தனை நேரம் செல்லும்? உங்களுக்கு இங்கே என்ன வேலை? மாதக்கணக்காக முகாமிட்டு கொண்டிருக்க வெட்கமில்லை? நீங்கள் வந்த வேலை அழகாகத்தான் இருக்கிறது.
என்று ஏதாவது மரியாதை குறைவாக 4 பேர் முன்னிலையில் அவள் பேசிவிட்டால் அவளை தடுப்பவர்கள் யார்? மிதிலா விலாசத்தை எஜமானி தர்மாம்பாள் அவளிடம் படும் பாட்டில் கோமதி அம்மாள் எந்த மட்டில்? இப்படியெல்லாம் பலவாறு எண்ணி கிளியடைந்த கோமதி அம்மாள் நீடித்து அங்கே தங்க விருப்பமின்றி பம்பாய்க்கு புறப்பட்டாள். நோயாளியானால் என்ன, வயோதிகர் என்றால் என்ன? பசுபதி ஐயரின் உயிர் உடலிலே ஊசலாடி கொண்டிருந்தவரை தர்மாம்பாளின் அந்தஸ்தே வேறு விதமாக இருந்தது. மிதிலா விலாசத்தை எஜமானி என்ற ஹோதாவில் அவள் எல்லோரையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அவளது நிலைமை அடியோடு மாறிவிட்டது. பிள்ளைகளின் கருணைக்கு பாத்திரமாகி அவர்களின் ஆதரவில் அவர்கள் தயவை நாடி வாழ வேண்டிய பயங்கரமான விதவை என்ற பதவியை அவள் அடைந்து விட்டிருந்தாள். கணவர் இறந்துவிட்டார். பூவும் மஞ்சளுமாக போகும் பாக்கியத்தை செய்யவில்லையே. ஈஸ்வரன் கல்யாணத்தின் வரையாவது அவர் இருந்திருக்கப்படாதா என்று பலவாறு எண்ணி குமரி கண்ணீர் விட்டு அவள் தனக்குள்ளே அழுது சோர்ந்து போவது போதாது என்பது போல் துக்கம் விசாரிக்க வந்த போன சிநேகிதிகள் ஜாடையாக கூறிய வார்த்தைகளை கேட்டு அவள் உடல் அவமானத்தினால் குன்றி போயிற்று. மிதிலா விலாசத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றி அறிய ஆவலுடன் காத்திருந்த வம்பர்களுக்கு வேண்டிய அளவு விஷயங்கள் கிடைத்துவிட்டனவதலால் ஊரில் அதற்குள் பலவிதமான கதைகள் பரவியிருந்தன. பிறர் நம்மை கண்டு பிரமிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைகள் பல கொண்டிருந்த தர்மாம்பாளுக்கு ஊரார் கைகொட்டி சிரிக்கும்படி காரியங்கள் நடந்துவிட்டனவே என்ற மகத்தான துக்கம் உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. 15 தினங்களில் திடீரென 15 வருஷங்கள் வயோதிகத்தின் தளர்வை அதிகம் உணர ஆரம்பித்தாள். ஆனந்தமான வாழ்க்கையினால் வளமை பெற்றிருந்த அவளது தங்க நிற மேனி வாடி இளைத்து கருத்து உருக்குலைந்து காணப்பட்டது. உடலும் மனமும் தளர்ந்து பசியினால் வாடி சோர்ந்து கூண்டில் எழுந்து நடக்க சக்தியற்று கிடக்கும் கிழச்சிங்கத்தை போன்று தனது அறையை விட்டு வெளிவர மனமின்றி தர்மாம்பாள் அஞ்ஞான வாசம் செய்து கொண்டிருந்தாள். கோமதி அம்மாளும் மற்றவர்களைப் போல் ஊருக்கு கிளம்பிவிட்டதைக் கண்டு கலங்கி போன தர்மாம்பாள் அவளை அங்கேயே இன்னும் சில தினங்கள் தங்கி போகும்படி வேண்டிக் கொண்டாள். மரியாதை குறையும் முன்ன ஊர் போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்திருந்த கோமதிக்கு தர்மாம்பாளின் வேண்டுகோளை புறக்கணிக்க தைரியமில்லை. எக்காரணம் பற்றியும் நாத்தனாரின் மனத்தாங்களை ஒருபொழுதும் விரும்பாத கோமதி மிகவும் தயங்கினாள். நீ வேண்டுமானால் ஊருக்கு போய்விட்டு வா. அந்த குழந்தை எனக்கு உதவிக்காக இங்கேயே இருக்கட்டும். நீங்கள் இருவரும் போய்விட்டால் என் மனம் ரொம்பவும் கஷ்டப்படும். மேலும் அவள் இந்த வீட்டு பெண் என்று நிச்சயப்படுத்தியாயிற்று. இந்த வீட்டிலேயே அவள் இனி இருக்க வேண்டியவள் தானே என்றாள் தர்மாம்பாள் துக்கத்துடன். கடைசியாக அவள் கூறிய அந்த வார்த்தைகள் கோமதியின் நம்பிக்கையை நன்றாக ஊர்ஜிதம் செய்யவே நாத்தனாரின் வார்த்தைகளை தட்ட முடியாது. கிரிஜாவை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் தனியே பம்பாய்க்கு புறப்பட்டு சென்று விட்டாள். இந்த முறை போகும்பொழுது அவள் தன் மகளுக்கு பலவிதமான புத்திகளை கூறிவிட்டு சென்றாள். ஆனால் ஏனோ முன்போல் அவள் மனம் அமைதியாக இருக்கவில்லை. காரணமற்றதொரு கலக்கத்தில் அவள் உள்ளம் அல்லல் பட்டு கொண்டிருந்தது. அன்று ஆபீஸிலிருந்து ஈஸ்வரன் வரும் சமயம் பொழுது அஸ்தமிக்கும் தருவாயில் இருந்தது. தந்தை மரணமடைந்த பின் அன்றுதான் அவன் முதலாக ஆபீஸுக்கு சென்றிருந்தான். சந்திரசேகரனும் ஜெயராமனும் சில தினங்களாக ஆபீஸ் கணக்குகளை சிரத்தையுடன் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். எந்த சிறு விஷயத்திற்கும் சந்தேகமும் அதிக முன்னெச்சரிக்கையுமாக சந்திரசேகரன் கணக்கு புத்தகங்களை புரட்டி ஆராய்வதைக் காண ஈஸ்வரனுக்கு அருவருப்பாக இருந்தது. அப்பாதான் ஒரு உயிலை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறாரே, அதன்படி சொத்துக்களை பிரித்து கொண்டால் போகிறது. ஏன் மண்டையை உடைத்து கொண்டு பழைய கணக்கு புத்தகங்களை புரட்ட வேண்டும்? அண்ணன் தம்பிகளுக்குள் அவ்வளவு கண்டிப்பாக இருக்க வேண்டுமா என்ன? எவ்வளவோ சம்பாதித்தார், சேர்த்தார், ஆண்டு அனுபவித்தார். கடைசியில் பசுபதி ஐயர் அவ்வளவையும் விட்டுவிட்டுத்தானே போனார். தலையில் சுமந்து கொண்டு வானுலகத்துக்கு பறந்து விடவில்லையே. இன்றைக்கு போனால் நாளைக்கு ஒரு நாள் என்று வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருக்கையில் ஏன் இப்படி பணம் பணம் என்று பறக்க வேண்டும்? எச்சில் இலைகளுக்கு போட்டியிடும் சுவானங்களைப் போன்றல்லவா அண்ணன் தம்பிகள் பணத்திற்கு முன் பகைவர்களாகி விடுகின்றனர் என பலவாறு சந்திரசேகரனின் அல்ப குணத்தை எண்ணி மனதிலே விரக்தியும் வெறுப்பும் கொண்டவனாக அன்று ஈஸ்வரன் பங்களாவிற்கு திரும்பி வந்திருந்தான். எஜமானர் இருந்து சில தினங்களே சென்றிருந்ததாகையால் அவரது ஞாபகத்தை மதிக்கும் நிமித்தம் வாயிற்புறத்து இரு பக்கமும் வரிசையாக இருந்த பிரகாசமான விளக்குகள் ஏற்றப்படாமல் இருந்தன. முன் ஹாலில் மட்டும் மங்கலாக எரிந்த மின்சார விளக்கினால் அந்த பெரிய பங்களாவை ஜோதிமயமாக்க முடியவில்லை. மாடிப்படிகளில் சந்தடி செய்யாது நடந்து தனது அறைக்குள் சென்ற ஈஸ்வரனுக்கு பங்களாவை வியாபித்து நின்ற அந்த சமயம் துக்ககரமான சிந்தனையை தூண்டிவிட்டது. ஆடைகளை களைந்துவிட்டு வேற்றுடையை உடுத்தி கொண்டு வராந்தாவில் வந்து நின்ற அவன் சுற்றிலும் வெறித்து பார்த்தான்.
வழக்கமாக வராந்தாவின் மறுகோடியில் எரியும் விளக்கு கூட அன்று ஏற்றப்படவில்லை. வீட்டில் இருந்த அனைவரும் எங்கேயோ புறப்பட்டுச் சென்று விட்டதைப் போன்று மனித அரவமே இன்றி மாடி முழுவதும் நிசப்தத்தில் மூழ்கியிருந்தது. வராந்தா மீது மெல்ல நடந்து சென்ற அவன் முழுவதும் சாத்தப்படாத கதவிடைவெளிக்கும் வழியே தாயாரின் அறையை எட்டி பார்த்தான். அறையிலே கவிழ்ந்து நின்ற இருளில் கட்டிலின் மீது சுருண்டு படுத்திருந்த அந்த உருவத்தை கண்டதும் துக்கம் நெஞ்சை பலமாக அமுக்க அங்கிருந்து திரும்பி மறுபுறம் சென்றான். அடிமேல் அடியாக வைத்து வராந்தாவின் மேல் நடந்து சென்ற அவன் தன்னையும் அறியாது அந்த அறைக்குள் கதவை திறந்து கொண்டு சென்றான். அந்த அறையில் மட்டும் பிரகாசமானதொரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அறையின் நடுவே வந்து நின்ற ஈஸ்வரன் பித்தம் பிடித்தவனைப் போல் தன்னை சுற்றிலும் உள்ள ஒவ்வொன்றையும் ஊன்றி பார்த்து கொண்டு நின்றான். சுவர் ஓரமாக இருந்த கண்ணாடி அலமாரியின் தட்டுக்களில் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த மருந்து புட்டிகள், அந்த சிறு வெள்ளிக்கிண்ணம் எல்லாம் பார்க்க பார்க்க அவனது துன்ப நினைவுகளை தீவிரமாக தூண்டிவிட்டன. 1.5 வருஷமாக பொறுமையின் பூஷணமாக நோயுடன் போராடி கொண்டிருந்த அருமை தந்தை படுத்திருந்த கட்டில் அப்படியேதான் கிடந்தது. அதன் அருகே வந்து நின்ற ஈஸ்வரனுக்கு அதற்கு மேல் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தந்தை இறந்து விட்டார் என்ற உண்மையை அறிந்ததிலிருந்து அன்று வரை அவன் உள்ளத்தை ஆட்சி புரிந்து வந்த வைராக்கியம் திடீரென அவனிடமிருந்து அகன்று விடவே, பசுபதி ஐயரின் செல்வ புதல்வன் திடம் கலைந்தவனாக சுருட்டி வைத்திருந்த படுக்கை மீது சாய்ந்து கொண்டு கட்டிலின் மீது சற்றென்று உட்கார்ந்து விட்டான். அப்பா, அப்பா என்று சோக பெருமூச்சுடன் அரற்றிய அவனது கண்களை கண்ணீர் மறைத்து கொண்டது. தந்தையின் பிரிவை மனப்பூர்வமாக உணர்ந்து வேதனையுற்ற வண்ணம் அந்த துன்ப நினைவில் தன்னை மறந்து அவன் எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தானோ அவனுக்கே தெரியாது. குப்பென மல்லிகை மலரின் மனம் முகத்தில் வீசுவதை உணர்ந்த அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான். சந்தடியே செய்யாது அறைக்குள் வந்திருந்த தேவகி தோட்டத்தில் மலர்ந்த மல்லிகை மலர் மாலை ஒன்றை படுக்கை எதிரே மாட்டியிருந்த பசுபதி ஐயரின் புகைப்படத்திற்கு அணிவித்துக் கொண்டிருந்தாள். இமைகளை நனைத்த கண்ணீர் துளிகளை அவசரமாக துடைத்து கொண்ட ஈஸ்வரன் தொண்டையை கனைத்து கொண்டான். தைரியமும் குறைந்து பச்சிலும் குழந்தையைப் போல் துக்கத்தில் தடுமாறிய தன்னை அந்த நிலையில் அவள் கண்டுவிட்டதை குறித்து அவனுக்கு கொஞ்சம் அவமானமாகத்தான் இருந்தது. எனினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், நீ வந்தது கூட எனக்கு தெரியவே தெரியாது, ஒரே தலைவலி என்றான் எதேச்சையாக பேசுகிறவன் போல். சிவந்த அவன் கண்களும் சோகத்தின் சாயை படிந்த அவனது முகமும் அவனது மனதை வாட்டி நின்ற துக்கத்தை பிரதிபலித்துக் கொண்டிருந்ததை தேவகி அறியாதிருக்கவில்லை. ஈஸ்வரன் தனிமையிலே அனுபவித்த அந்த துக்கம் அவளது நெஞ்சை வேதனை மிக்கச் செய்தது. ஏதோ யோசனையாக இருந்தீர்களே என்று சப்தமிடாவது வந்தேன். நீங்கள் ஆபீஸிலிருந்து வந்திருப்பது இங்கே நான் வந்த பொழுதுதான் தெரியும். தலைவலி என்றீர்களே, போய் காஃபி போட்டுக்கொண்டு வருகிறேன் என்று வாஞ்சை மிக்க மெல்லிய குரலில் கூறியவள் பதிலை எதிர்பாராது கீழே இறங்கிச் சென்றாள். தேவகி அதிகம் ஒன்றும் கூறவில்லை. அதுவும் அவனது மனதை வாட்டிய துயரத்திற்கு சம்பந்தமற்ற 2 வார்த்தைகளை பேசிவிட்டு கீழே சென்றாள். எனினும் ஏனோ அவனுக்கு அந்த வார்த்தைகள் அதிசயமானதொரு ஆறுதலை அளித்தன. பசுபதி ஐயரை போன்று தேவகியும் விசித்திரமானதொரு பிறவிதான். ஈஸ்வரன் மன கஷ்டத்தை விரைவில் புரிந்து கொண்டு வெளிப்படையாக வாயால் கூறாது தான் அறிந்து கொண்டதை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்துவிட்டாள். என்ன ஆச்சரியம்! சிறிது நேரம் வியப்புடன் அறைக்குள்ளே நின்று கொண்டிருந்த ஈஸ்வரன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல் கீழே இறங்கி வந்தான். வாயிற்புற மூன்காலை தவிர முன்கட்டு தாழ்வாரம் மற்றும் எங்கும் ஒரே இருள்மயமாக இருந்தது. பாலைவனத்தின் நடுவே காணும் ஜீவ பூமியைப் போன்று பின்கட்டிடத்தை சூழ்ந்து நின்ற அந்தகாரத்தின் நடுவே சமையல் அறையில் மட்டும் பிரகாசமாக விளக்கு என்றும் போல் அன்றும் எரிந்து கொண்டிருந்தது. வேகமாக பம்பரத்தை போன்று நிற்காது வேலை செய்து கொண்டிருந்தாள் தேவகி. பொங்கி வழியும் தருவாயில் இருந்த பாலை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தாள். குடத்து நிறை கெட்டிலில் நிரப்பி அடுப்பிலே ஏற்றினாள். தரை மீது கிடந்த காய்கறி குப்பையையும் பெருக்கி சுத்தமாக்கிவிட்டு அவசரமாக கைகளை அலம்பிக் கொண்டாள். நாழியாகிவிட்டதே, சமையல் சீக்கிரம் ஆக வேண்டுமே என்ற யோசனையுடன் திரும்பிய அவள் சங்கோஜத்துடன் நின்று விட்டாள். குப்பென்று கன்னங்கள் 2ம் சிவக்க, நெஞ்சம் பதற, கண்களை தாழ்த்தி கொண்டு எரியும் அடுப்பை கிளறி விடுபவள் போல் தலையை குனிந்து கொண்டாள்.